ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக டிமார்ட் போயிருந்தேன். நான் என்ன வாங்கினேன், இப்போ என்ன டிமார்ட்டில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டிமார்ட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், ஃப்ளாட் 50% ஆஃபர், அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த பை ஒன் கெட் ஒனில் உங்களுக்கு 2 பொருள் தேவையில்லை அப்படின்னா எம்ஆர்பிலேருந்து 50% மைனஸ் பண்ணிட்டு ஒரு பொருளாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபரில் பொருள் வாங்கும் போதெல்லாம் எக்ஸ்பிரி டேட் எப்போ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல மளிகை சாமான் சைடு வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா எல்லா டிமார்ட்லையும் இப்போ பயங்கரமாக வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மளிகை சாமான் வேணும் அப்படின்னா ஒரு வாட்டி டிமார்ட்டை போய் செக் பண்ணி ஆஃபர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருக்கும் போதெல்லாம் நமக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டிலேருந்து லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். டிமார்ட்டில் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எம்ஆர்பியும் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்டூல் நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா தான் இருக்குது. இந்த பென் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் அப்புறம் ரெஸ்ட் ரூமில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஆர்பியும் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் ஹாலெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அங்கே ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டஸ்ட்பினும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பூஜைக்கு தேவையான குபேரன் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குலாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சபாத்திரம், சின்ன சின்ன தட்டு, சின்ன டம்ளர், இது எல்லாமே அங்கே இருந்தது. அதே மாதிரி டோர் மேட்டு, பாத்ரூம் மேட்டு எல்லாமே 99 ருபீஸ்லேருந்து 126 ருபீஸ்க்குள்ளே எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டோர் மேட்டுமே டிமார்ட்டில் வாங்கினதான். 1.5 வருஷம் பழசானாலுமே இன்னுமே நல்லா இருக்குது. சாயம் போகலை, கிழிஞ்சு போகலை, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த பூ டிசைன் போட்ட டோர் மேட் பார்த்தீங்கன்னா மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. 350 ருபீஸ் நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர் மேட் வந்து 149 ருபீஸ். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது நம்ம கிச்சனில் ஹார்லாம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூ டிசைன் போட்ட டோர் மேட் வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். 350 ருபீஸ். இங்கே டிமார்ட்டில் வந்து 226 ருபீஸ் தான். வாசலில் கோலம் போட முடியலனா கூட இந்த மாதிரி டோர் மேட் வச்சிட்டோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு ரங்கோலி டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். நான் இந்த டோர் மேட் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான். இது 199 ருபீஸ். இதில் நீங்கள் 3 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் தக்காளி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்க மசாலா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு வாங்கியிருக்கேன். நம்ம இது வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லாக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்லியே ஆகணும். ஈஸியாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் இதுக்குள்ளே எவ்வளோ பொருள் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்டுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம பிள்ளைங்களோட விளையாட்டு சாமான் போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் மருந்து பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விதத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வெறும் 199 ருபீஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 179 ருபீஸ். இதில் நீங்கள் ஒரு 5 கிலோ அரிசி வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. டப்பா பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ்க்கு நம்ம 3 லிட்டர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மாவு, அப்புறம் மளிகை பொருள் எது வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
டிமார்ட்டில் இதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் 6 லிட்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ₹30 ₹40 கூட இருக்குது. நிறையா ஷேப்ஸில் கூட இருக்குது. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ₹69 தான். பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நீங்கள் ஒரு 1/4 கிலோ வரைக்கும் மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு தான் இருக்கும். இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் திறந்து மூடுற மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் 2 தான் வாங்கினேன். இது நான் அமேசானில் கூட செக் பண்ணி பார்த்தேன், அவைலபிளாக இல்லை. இது டிமார்ட்டில் மட்டும் தான் கிடைக்குது. உங்களுக்கு சப்போஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இது நீங்கள் டிமார்ட்டில் வாங்கிக்கோங்க. இது நான் டைனிங் டேபிளில் உப்பு போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹20 தான். நமக்கு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பூலாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு ஷாம்பு போதும் அப்படிங்கிறதுனால எம்ஆர்பியில் 50% ஆஃபரில் ஒரு ஷாம்பு மட்டும் வாங்கிட்டேன். அடுத்ததாக சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக இந்த சின்ன பித்தளை கப் வாங்கினேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக கல்கண்டு சின்ன ஆப்பிள் வரைக்கும் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம். இது நான் வாஷ் பண்ணி கூட பார்த்துட்டேன். இதுக்கு மேலே இருக்க கலர்லாம் எதுவுமே போகல, நல்லா தான் இருக்குது. டிமார்ட்டில் எப்பயுமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். சைஸுமே டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ₹59 தான். ரொம்ப சின்னதாக அழகாக இருந்துச்சு. இதில் நம்ம கல்கண்டு அப்புறம் சாக்லேட் கேண்டீஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுவுமே 3 டிஃப்ரெண்ட் சைஸில் அங்கே அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட பெரிய கண்டெய்னர்ஸ் நிறையா இருக்குது. இந்த தடவை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி சின்னதாக வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சின்னதாக வாங்கியிருக்கேன். இது ₹32 தான். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும் 100 கிராம் வரைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக அகர்பத்தி வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து சந்தனம் ஃப்ளேவரு, இன்னொன்று வந்து லேவெண்டர் ஃப்ளேவர். அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட்டில் வாங்குங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஷெல்ஃபு, டிவி, விண்டோ எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இது உடன் ஹேண்டிலோட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது சமையலுக்கு ஜீரக சம்பா பிரியாணி ரைஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 கிலோ வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 1/2 கிலோ மட்டும்தான் இருக்குது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. தனியாத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் உளுந்து இது எல்லாமே ஃப்ளாட் 40% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.